வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். இன்னைக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் மார்னிங் மோட்டிவேஷனோட தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வெலாசிட்டி ஆஃப் விக்ட்ரி, வெற்றியின் வேகம் அப்படின்னு அழகான ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இன்னைக்கு டாபிக் ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் மைண்ட் யூசிங் ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்லிருக்கோம். சப்கான்சியஸ் மைண்ட் யூசிங் ஆட்டோ சஜஷன். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் என்ன அப்படின்னா உங்களை பத்தி உங்க மைண்ட் என்ன, வாட் இட் பிலீவ்ஸ் யூ, வாட் இஸ் திங்க் அபவுட் யூ. நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சைமல்டேனியஸா நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு அனுப்பிட்டே இருக்கும். ஸோ நம்மளால முடியும், நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம சக்சஸ் பர்சன் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் அது அனுப்பிச்சிட்டே தான் இருக்கும். இல்ல என்னால எதுவுமே செய்ய முடியாது, ஐ எம் லூசர், நான் எதுவுமே கரெக்டா செய்ய மாட்டேன் எப்பவுமே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருந்தாலும் அதையும் அனுப்பிச்சிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் திங்கிங், இது நெகட்டிவ் திங்கிங் அப்படின்ற ஃபில்டர் எல்லாம் வந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு செய்ய தெரியாது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் பாசிட்டிவாவே இருக்கணும் அப்படின்னா, நம்மள நம்பணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பேஸ்கெட்ல 5 கலர்ஸ் ஆஃப் கர்ச்சீஃப்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க எடுக்கும் போதெல்லாம் அதுல இருந்து வெறும் கிரீன் கலர் மட்டும் தான் வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த பேஸ்கெட் ஃபுல்லாவே கிரீன் கலரால மட்டுமே ஃபில் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க எடுக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு கர்ச்சீஃப் கிரீன் கலர் கர்ச்சீஃபே வரும். அப்ப நீங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்க லைஃப்ல இருக்கணும்னா நீங்க உங்களோட தாட் ப்ராசஸ பாசிட்டிவ் திங்கிங்கால மட்டுமே ஃபில் பண்ணிருக்கணும். அதுதான் இதோட இது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் இதுல 5 முக்கியமான விஷயம் இருக்கு, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கதாவே இருக்கும். ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், எந்த நேரத்திலையுமே நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை லூஸ் பண்ணக்கூடாது. செய்ய முடியல, நான் டெஃபினட்டா அடுத்த தடவை செஞ்சிருவேன் அப்படின்ற செல்ஃப் கான்ஃபிடன்ஸை விட்டுறக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் தாட்ஸ், ஒரு கஷ்டமான டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல கூட அதுல இருக்கிற பாசிட்டிவ் தாட்ஸை மட்டுமே நம்ம மைண்டுக்கு எடுத்துட்டு போகணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேத் விசுவலைசேஷன். ஸோ ஃபேத் விசுவலைசேஷன்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட நனவாக வேண்டிய ட்ரீமை நம்ம விசுவலைசேஷன் பண்ணி பார்க்கறது. ஸோ இதை பத்தி வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அஃபர்மேஷன். அஃபர்மேஷன் அப்படின்னா the சென்டென்ஸ். என்ன சென்டென்ஸ்? ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், உங்களோட ட்ரீம் வந்து சக்சஸ் ஆனதுக்கான ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை நீங்க ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரேம் பண்ணிட்டு அதை வந்து டெய்லியுமே சொல்லி பார்க்கறது அஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அடுத்து மேனிஃபெஸ்டேஷன். அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா நம்ம அதை வந்து நம்ம டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அதை அஃபர்மேஷனை வந்து நடக்க வைக்கிறது. ஸோ இப்பெல்லாம் நிறைய டெக்னிக்ஸ், அதுக்கு வந்து இன்ஸ்டா பேஜஸ் இருக்கு, யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. பட் வந்து நம்ம கன்வீனியன்ட்டா இப்படிதான் இருக்கணும், இந்த டைம்ல தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது. கன்வீனியன்ட்டா நம்ம என்ன பண்ண முடியும், அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட மைண்டை வந்து ஆட்டோ சஜஷன் மூலமா நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னா 5 ப்ராசஸ், மெயினான ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அடுத்து பாசிட்டிவ் திங்கிங், அடுத்து ஃபேத் விசுவலைசேஷன், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அஃபர்மேஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, like it, share it and subscribe my channel and share it to your friends. Thank you friends.